ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கு நீ ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு வேலை சம்பந்தப்பட்டது. கிரக பாவக சுபத்துவ பாவத்துவம். ஜோதிடமே ஒளியியல், ஜோதிஷம் ஒளியியல். ஒளியை வச்சுதாங்க ஜோதிடம். பாரம்பரிய ஜோதிடம் தான் ஆரம்பத்துல வந்தது. அது தாய் போன்றது. அதுலயே நறுக்குன்னு 2 வரி சொல்லியிருக்காங்க. கிரகங்களை சுப கிரகங்கள் பாவ கிரகங்கள் பிரிச்சிருக்காங்க. ஏன் எல்லாமே ஒரே பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்கலாமே? சுப கிரகங்கள் நன்மை செய்யக்கூடியவை, பாவ கிரகங்கள் தீமை செய்யக்கூடியவை. இந்த வார்த்தை அப்படி எழுதிட்டாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். எந்த ஒரு புஸ்தகமா இருந்தாலும் சரி, ஜோதிட புஸ்தகம் டெஸ்ட் புஸ்தகம் அல்ல. அதுல இருக்கிறதா நம்ம பார்த்து செயல்படணும். அப்படி பார்த்தீங்கன்னா பலன் பார்க்க முடியாது. எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்காங்க. எல்லோருடைய ஜாதகம் ஒரே மாதிரி கண்டிப்பா இருக்காது. இதை நம்மளுடைய ஆதார் இந்த பெருவிரல் ரேகை காட்டும். இப்ப பாருங்க, பாவக்கிரகங்கள் சுபத்தன்மை அடைவதும் உண்டு, சுபக்கிரகங்கள் பாவத்தன்மை அடைவதும் உண்டு. இப்படிலாம் பலன்கள், இப்படிலாம் பலவேறு நிலைகள் இருப்பதால் தான் மனித வாழ்க்கை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியா வாழ்றாங்க. இரட்டை குழந்தையிலே ஒரு குழந்தை வேற மாதிரி குணங்கள் அவருடைய ஜீவனம் அமையுது. இன்னொரு குழந்தை, அவருடைய குழந்தை வேற மாதிரியும் ஜீவனம் வேற மாற்றமும் நடக்குது. இதெல்லாம் நம்ம பார்க்கறது தான். ஒரே நேரத்துல பிறந்தவங்க ஒரே மாதிரி இருப்பதில்லை. ஏன் அப்படிங்கும்போது இந்த சுபக்கிரகங்களுடைய அந்த சுபத்தன்மையை தான் சுபத்துவங்கிறோம், பாவக்கிரகங்களுடைய தன்மையை பாவத்துவங்கிறோம். அப்ப அந்த சுபத்துவங்கிற போது ஒரு கிரகம், இப்ப குருபகவான் இருக்காரு, குருபகவானுடைய பார்வை அமைப்பு கரெக்டா விழுகக்கூடிய அமைப்புல மிகுந்த நன்மையும் வரும். அது பாவகமா இருந்தாலும் சரி, பாவக அமைப்புக்கு நம்ம பார்த்துக்கலாம். லக்கண புள்ளியில இருந்து பாவக புள்ளியவும் நம்ம எடுத்துக்கலாம். 2ஆம் இடம் 3ஆம் இடம் இப்படி வரக்கூடிய அமைப்புல அந்த இடத்துல குருவுடைய அதாவது எப்பவுமே ஒரு டியூப் லைட், ஒரு லைட் இருக்குது போக்கஸ், அந்த லைட் நேர விழுகிற இடத்துல ஒளி குவியும், சைடுல கொஞ்சம் ஒளி சதறும். இந்த அமைப்பு மாதிரி அந்த கிரகத்துடைய நடு புள்ளி எங்க சரியா அமையுதோ பிராப்தமான ஜாதகம். அந்த மாதிரி எல்லாருக்கும் இருக்காதுல்ல. அந்த மாதிரி ஒரே நேரத்துல பிறந்த குழந்தைக்கு எல்லாத்துக்கும் இருக்காது. இதுதான் வித்தியாசம். இதை உணரணும். இது எதிர்காலத்துல ஜோதிட பெருமக்கள் கண்டிப்பான முறையில இதை ஆராய்ச்சி செய்து ஈஸியான விஷயம் வழிகாட்டியாச்சு, அதை பார்ப்பாங்க கண்டிப்பா. அந்த மாதிரி அமைப்புல பிறந்த இடத்தை துல்லியமா பண்ணும் பொழுது, இப்ப ஒரு ஊர்ல பிறக்கிறோம், ஒரு ஊர்ல ஒரு கிராமத்துல பிறக்கிறோம்னா அந்த கிராமத்துல எந்த வீட்டுல அப்படிங்கும் போது அந்த பிரிவுகள் லேண்டிடியூட் மாதிரி இன்னும் நுட்பமா பிரிச்சா அந்த இப்ப நான் சொல்லக்கூடிய ஆராய்ச்சி கண்டிப்பா வந்துடும். இதுல யாரு வருவா அப்படிங்கிறது தெளிவா பார்த்துடலாம். இது தேவையில்லை. இருந்தாலும் நம்ம ஒருத்தர் மட்டும் அந்த லக்கண புள்ளி, அந்த கிரகத்துடைய ஒளி மையப்பகுதி இருக்கு பாருங்க, அது தேவையான பாவங்களை தொடர்புண்டா இவரே வருவான்னு சொல்லிடலாமே, கண்டிப்பா சொல்லலாம். ஒப்பீடு செய்யும் போது தேவைப்படும். இருந்தாலும் ஜோதிடத்துல எதையுமே அப்டேட் செஞ்சு மேற்கொண்டு போக ஜோதிடத்துக்கு வளர்ச்சி தானே. இந்த அமைப்புல சுபத்துவ பாவத்துவத்துல தான் இருக்குங்க. கிரகங்களுக்கு மட்டும் இல்ல, பாவகங்களுக்கு உண்டு. அப்புறம் ஒரு பாவகத்தை நல்ல கிரகம் பார்க்கும், தீய கிரகம் பார்க்கும். முதல்ல பாவத்துவத்தையும் அப்புறம் சுபத்துவத்தை எடுக்கக்கூடிய அமைப்பு. ஜோதிடத்துல ஒரு வாரத்துல நிச்சயம் பதில் இல்லை. ஒரு வார்த்தையில பதில் சொல்ல முடியாது. பலன்களை ஒரு சாப்ட்வேர்ல அல்லது ஒரு புத்தகத்துல அடக்கவும் முடியாது. கண்டிப்பா விதிகளைத்தான் நம்ம சொல்ல முடியுமே. விதிவிலக்கெல்லாம் ஏகப்பட்டது இருக்கு. 360 டிகிரிலையுமே ஒவ்வொரு டிகிரி மாறி வரும்போது எதை நம்ம குறிச்சு வைக்க முடியும்? இது புரிஞ்சவர்களுக்கு புரியும். ஆக இந்த அமைப்புல அந்த சாப்ட்வேர்ல எதையுமே அடக்க முடியாதுங்க. பலன்களை கண்டிப்பா அடக்க முடியாது. இது ஜோதிட ஞானம் உள்ள ஆர்வலர்கள், அதிகாரிகளுக்கு கண்டிப்பா புரியும் நான் சொல்றது. உண்மையான விஷயம். அதனால கம்ப்யூட்டர் இப்ப கணக்கு போடத்தான் கம்ப்யூட்டர் வச்சுக்கிறது. அந்த கணக்குக்கு என்ன பலன்கிறது நம்மளுடைய மைண்டு, அதை வச்சுதான் சொல்லணும். இப்ப சில சாப்ட்வேர்ல பாத்தீங்கன்னா செவ்வாய் தோஷமே இல்லை, செவ்வாய் தோசை உண்டுன்னு போட்டிருக்காங்க. அப்ப கம்ப்யூட்டரை செயல்படுது. அதையும் ஒரு மனிதர் தானே பதிவேற்றம் பண்ணி வச்சிருக்காரு. அவருடைய ஞானத்துக்கு தக்கனதா இது இருக்கும். இதெல்லாம் கரெக்டா இருக்கு. பஞ்சாங்கத்தை கணிக்கிற கணக்கு போடுறதுல வல்லவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு பலன் சொல்ல வராது அப்படின்னு இதையும் சொல்லிட முடியாது. அதுல இரண்டுலையுமே மேன்மையானவங்க இருக்காங்க. இது அது ஜாதகத்துடைய வலு, புதனுடைய வலு, 8ஆம் இடத்தின் வலுவை வச்சு நம்ம சொல்லணும். இந்த அமைப்புல கிரக பாவக சுபத்துவத்துல தாங்க
கிரகம் பாவக சுபத்துவ பாவத்துல தான் பலன் இருக்கு. இப்ப இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜாதகர் என்ன வேலை செய்கிறார் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல 1000க்கும் மேற்பட்ட வீடியோக்கள், பயனுள்ள வீடியோக்கள் இருக்குது. இன்னும் நுணுக்கமான வீடியோக்கள் வரும். போக போகத்தான் அந்த ஞானங்களுடைய தன்மை, அதோட அளவு அதிகரிக்கும். அவங்க தசா புத்தி அமைப்புப்படி, அதாவது ஜோதிடருக்கும் கர்மா உண்டு. அவருக்கு 8ஆம் இடமும் லக்னாதிபதி வலுவா இருக்கணும். எல்லாத்துக்குமே 8ஆம் இடமும் புதனுடைய அந்த பாவத்தன்மை இல்லாத அந்த புதனுடைய அமைப்பில் ஒளி மிகுந்த ஜாதகமா இருந்தா அவருக்கு அந்த 10 கர்மங்கிறது தொழில், அவர் செய்யக்கூடிய செயல் வரும். 10ஆம் இடம் நம்ம ஏதாவது வேலைத்தானே செய்யறோம், அந்த இடம் எல்லாமே மிகுந்த சுபத்துவமா இருக்கிறவங்க கண்டிப்பான முறையில புரியும் அவங்களுக்கு. எனக்கு 8ஆம் இட சுபத்துவம் தான். புதன் நல்ல ஒரு அமைப்புல தான் இருக்கு. விருச்சி இலக்கணம்னா விருச்சி இலக்கணத்துக்கு மரபொரு சாஸ்திரம் கண்டிப்பா வரும். அந்த அமைப்புல தாங்க புதன் அதிக சுபத்துவமா இருக்கிறதுனாலதான் என்னுடைய ஜாதகத்திலே ஐயா அவங்க நான் வேற தொழில் செஞ்சுட்டு இருக்கும்போது இது ஜோதிடம் தான் உங்களுக்கு மெயின் சரியாக வரும்னு சொன்னாரு. அப்ப நான் ஜோதிடத்தை இருக்கும் பொழுதே ஆரம்பத்துல அடியெடுத்து வைக்கும் போதே கேள்வி கேட்ட விஷயம் தெளிவுபடுத்தினான். இப்ப கிரக சுபத்துவ பாவத்துவ அமைப்புப்படி பார்க்கக்கூடிய எனது சேனல்ல நான் ஏகப்பட்ட வீடியோக்கள் வச்சிருக்கேன். இன்னமும் நுட்பமா தரப்போறேன். அதை ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தா அடுத்தடுத்து நீங்க பார்க்கக்கூடிய வீடியோக்கள் நீங்கள் தொடாமலே வரும். அதே மாதிரி ஷேர் செய்தனால் நீங்க மட்டும் இல்லை, உங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரும் பார்ப்பாங்க. அந்த ஜோதிடத்தின் மறுமுகத்தை உணர்வாங்க. இந்த நட்சத்திர தோஷம், காலசர்ப்ப தோஷம், இந்த மாதிரிலாம் இருக்கு பாருங்களேன். கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம், இதெல்லாம் ரைமா இருக்கும். எந்த கிரகமும் கிடவே கூடாது. கெட்டுச்சுன்னா ராஜயோகம் வரவே வராது. இப்படிப்பட்ட விஷயங்களை எனது மதிப்புமிக்க குருநாதர் அவருடைய அந்த ஞானத்தன்மை, ஞான வள்ளல் தன்மையினால நான் மட்டுமில்லை எல்லாருமே உணர்ந்து வர்றோம். அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் வேண்டியதா எந்த ஒரு பலனாலும் சரி, கல்வி, உயர்கல்வி, வெளிநாடு செல்லுதல், கல்வி இவர் ஆர்வமா படிப்பாரா, அறகுறையா படிச்சிருப்பாரா அப்படிங்கிறது, கல்வி சாரம் கெட்டு போயிருக்கும், புதுநல்லா இருக்கும், படிப்பு மேல் படிப்பு படிக்காம ஞானத்தால தொழில் செய்யறவர் இருக்கார். இப்படி எத்தனையோ விஷயங்கள், வெளிநாட்டு பயணங்கள், திருமணத்துடைய தரம், வாழ்க்கை துணை எப்படி அமைவாக, அவருடைய குணம் என்ன, தந்தையாருடைய சத்து என்ன, தந்தைக்கு மகனுக்கு உள்ள உறவு, இப்படி ஏகப்பட்ட ஒரு விஷயங்கள். இந்த மாதிரி உள்ள அமைப்புகள்ல உங்க ஜாதகத்துல பலன் வேண்டும்னா திரையில் எதிரக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. தெளிவாக கிரக விளக்கத்தோடு கட்டண முறையில் மட்டும் சொல்லப்படும். நன்றி.